கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். லெந்து காலத்திலே 40 நாளும் சிலுவை தியானம், 40 நாளும் உபவாசத்திற்காக நாம் அதிகால வேளையிலே ஒரு செய்தி பேசி நாம் ஜெபிக்கிறோம். தூங்கும் முன்பாக இரவு நேரத்திலே உபவாச நாட்களிலே எந்தெந்த காரியத்திலே சீர் பொருந்த வேண்டும், எந்தெந்த காரியத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை இரவு நேரத்தில் நாம் தியானிக்கிறோம். யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் லெந்து காலத்திலே உபவாசத்தோடு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டுருக்கிறீங்களோ, ஆனால் எனக்கு உபவாசமே இருக்க தெரியாது, இந்த வருஷத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை இணைந்து கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதுக்கு, தேவனோடு கிட்டி சேர நமக்கு அது உதவும். ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாமற் போனார். இந்த கடைசி காலத்திலே உலகத்துக்குள்ளே நமக்கு ஏகப்பட்ட காரியம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த 40 நாளும் யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறீங்களோ, எல்லாரையும் வெளியில் அனுப்புனதுக்கப்புறம் பகலில் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஒரு நேரம் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே செல்ஃபோன்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு கையில் பைபிள், பேனா, டைரி, பாட்டு புக்கு, தண்ணி போதும். இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க. அரை மணி நேரம் பைபிள் வாசிங்க, அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலி சொல்லுங்க, தேவனை நல்லா பாடி துதிங்க. இருக்கிற இடத்துல தேவனை தேடுங்க. ஏன்னா சில குடும்பத்தில் வெளிநாட்டில் இருப்பீங்க. இருக்கிற இடத்துல அண்ணே நான் பக்கத்தில் சர்ச்சில் போக முடியாது, நான் ஒரு இடத்துல லாக் ஆகியிருக்கேன், நான் எங்கேயும் போக முடியாது, எந்த சூழ்நிலையும் சரி இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்திலே காத்துருங்க. இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, சிலுவை தியானம் மற்றும் அதிகால வேளையிலே ஒரு செய்தி. சிலுவை தியானத்திலே தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனமாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். உங்கள் வீட்டில் டைரி இருந்தால் நீங்கள் எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிலுவை தியானம். இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு, இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜீவனை கொடுத்தார்? இந்த 40 நாளும் சிலுவை தியானம் என்ற தலைப்பிலே கால வேளையிலே சிலுவை தியானம் மற்றும் உபவாச நாட்களிலே எப்படி உபவாசம் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் தியானித்து ஜெபிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சிலுவை தியானம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர நமக்கு உதவி செய்யும். சிலுவை தியானம் அப்படின்னாலே கெட்டு போறவனுக்கு அது பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். நான்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காத ஒரு நபர். கையில் பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த ஒரு நபர். அப்ப என்னை மீட்டு எடுக்க தான் இயேசு கிறிஸ்து பூமியில வந்திருக்காரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது முழு பூமியில இருக்க எல்லா ஜனங்களையும் மீட்டு எடுக்க நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இது எல்லாமே நான் கையில் பைபிள் எடுத்து வாசித்து என் கூட ஆவியானவர் பேசுனது. நான் சின்ன வயசுல வேலைக்கு போனதுனால எனக்கு கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனால் கடன் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே, மாந்திரியத்திலே, விக்கிரத்திலே கட்டப்பட்ட நிலைமையிலே எனக்கு என்ன செய்ய தெரியாம புலம்பி கொண்டிருக்கும் போது பக்கத்துல சர்ச்சுக்கு போவேன். யாராவது ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னா நேராக போய் முழங்கால் போட்டு எனக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படிமே.
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு முதல்ல ஒரு குடும்பம் கையில பைபிள் எடுக்கணும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போதுதான் நான் யாரு, பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து நமக்கா ஜீவனை தந்திருக்கிறார், அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர், ஒரு முழு பைபிளை வாசிக்கும் போதுதான் பரலோகத்துக்கு போகணும். அப்படின்னா சிறு பிள்ளையை போல மனம் திரும்பிடணுமா? அப்ப நான் முழு பைபிளை வாசிக்கும் போது என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கேன், இதை முதல்ல யோசித்து பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப இந்த 40 நாள் உபவாச நாட்களிலே ஒரு குடும்பம் முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற பகுதியில முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிங்க. ஒருவேளை அண்ணன் கையில பைபிள் எடுத்து வாசிக்க என் கையில பைபிள் இல்லையானே அப்படின்னா, பெரிய போன் வச்சிருக்கிறீங்களா, அதுல ஆப் இருக்கு, தமிழ் பைபிள்னு சொல்லி டவுன்லோட் பண்ணுங்க. இருக்கிற நாட்டில் கொஞ்சம் பைபிள் வாசிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வேற நாட்டில் இருப்பீங்க, கர்த்தரை அறியாத ஜனமாக இருப்பீங்க, இன்னைக்கு தான் அந்த செய்தி கேட்பீங்க, உங்களுக்கும் பைபிள் வாசிக்க சொல்லி ஒரு ஆசையாக இருக்கும். இல்லை ஆன்லைனில் நீங்கள் பைபிளை புக் பண்ணி வாங்கலாம். உங்கள் வீட்டில் பைபிள் இருக்கணும், உங்கள் கையில் பைபிள் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முதல் இடம் எதாக இருக்கும் தெரியுமா? பைபிளாக இருக்கணும். 2010 இல்லை 2012 அந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு ஒரு பாஸ்டர், நான் வியாபாரத்தில் இருக்கும்போது கடைக்கு வந்தா, அப்படி நம்மள்ட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் பொக்கிஷம் எதுவா இருக்கணும் தெரியுமா? விலை கூடன பைபிளா இருக்கணும் அப்படின்னாங்க. நான் அன்னைக்கே போய் ஒரு பெரிய பைபிளை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். நான் அப்போ மாந்திரியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரம், கையில காசே இருக்காது. அந்த ஐயா சொன்னார், நம்ம கையில இருக்கிறதுலே பொக்கிஷம் பைபிளா இருக்கணும், நல்ல கூடன பைபிளா இருக்கணும் அப்படின்னாங்க. நான் தமிழ் தான் படிக்க தெரியும், ஒரு நல்ல பெரிய பைபிள்ல காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இதை ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, வேதத்தை நேசிக்க ஆரம்பிச்சேன். இந்த நிமிஷம் வரைய குடும்பமா உயிரோட இருக்கும். எனக்கு மாந்திரியம் பண்ணி நான் சாகன்னு சொல்லி 13 வருஷம் எனக்கு தொடர்ந்து மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசித்து மனம் திரும்பி என்னோட வார்த்தைக்கு எப்படிலாம் கீழ்ப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேனோ, எனக்கு யாரும் மாந்திரியம் பண்ணாங்களோ அதே குடும்பத்துல மாந்திரியம் அவங்களோட உயிரை எடுத்துட்டு தூக்கு போட்டு செத்து போயிட்டாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சகல அக்கிரமங்கள் நின்றும், நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் அக்கிரமம் இருக்கோ அந்த எல்லா அக்கிரமங்கள் நின்றும் நம்மளை மீட்டெடுக்க அவர் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அப்ப சிலுவை தியானம் அப்படின்னாலே நம்மளை மீட்டெடுக்க, சகல அக்கிரமங்களை நின்று நம்மளை மீட்டெடுக்க. நீங்க எந்த நாட்டுக்குள்ள இந்த செய்தி கேட்டாலும் சரி, சகல அக்கிரமங்களை நின்று நம்மளை மீட்டெடுக்க நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கால வேளையில உபவாசத்தோடு இருக்கிறீங்களா? பக்கத்துல சர்ச் இருக்கா? சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எங்களுடைய அக்கிரமங்களுக்காக தானப்பா நீங்க ஜீவனை தந்தீங்க, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்ப்பா, எனக்கு பாவம் வேண்டாம்ப்பா, நான் இனிமேல் மனம் திரும்பி வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும்போது நமக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணல அப்படின்னா அது அந்தி கிறிஸ்துடைய ஆவின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். மாம்சத்துல வந்து இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாம் அவருடைய சமூகத்துல தாழ்த்தி, அப்பா நான் உமக்கு பிரியமில்லாம வாழ்ந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. அப்ப தேவனுடைய சமூகத்துல ஒரு மனுஷன் வரும்போது தேவனோடு ஒப்புரவாகணும். இந்த கிருபையின் காலம் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொஞ்சம் பைபிள் ஆழமா போய் வாசிக்கும் போது தேவனோடு ஒப்புரவாகணுமா. கிருபையின் காலத்திலே அப்பா நான் உமக்கு பிரியமில்லாம வாழ்ந்துட்டேன்,
என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படி சொல்லி தேவனோடு ஒப்புரவாயிரணும். இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அப்ப இணைந்து இருக்கிற குடும்பம் பரலோகத்துக்கு செலக்ட் ஆயிரணும். நமக்கு நித்திய ஜீவன் இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறான்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டேங்குது. நான் திருநெல்வேலிக்கு வர்றதுக்கு முன்பாக, திருநெல்வேலியிலேருந்து தெசனவேலை ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. அங்க கடைசியில் ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த பகுதியில் ஒரு குடும்பத்தில் எங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஊழியத்தில் வந்த புதுசில் நாங்கள் திருநெல்வேலி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்கள போய் பார்க்க போயிருந்தேன், நானும் குடும்பமா. அந்த வீட்டில் உள்ள மருமகள் இறந்து போயிட்டாங்க. வயசு எத்தனை சொல்லி கேட்கும்போது ஒரு 35 வயசுலேருந்து ஒரு 37 வயசுக்குள்ள தான் இருக்கும்னாங்க. வீட்டில் ஒரு 10 வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, ஒரு 12 வயசுல ஒரு பையன் இருக்கான். அந்த அக்கா இறந்து போயிட்டாங்க. ரொம்ப துக்கமா இருந்துச்சு. கண்ணீர் வடிச்சேன். அந்த வீட்டிலே கண்ணீர் வடிச்சேன். துக்கம் நெஞ்செல்லாம் அடைச்சிட்டு, மனசு கேட்கல. ஏன்னா நல்ல அக்கா, ஆவிக்குரிய ஒரு சகோதரி இறந்து போயிட்டாங்க. இதுதான் கடைசி காலம். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு சொல்லி கேட்டா தெரிய மாட்டுது. இப்படிப்பட்ட உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்ற காலமே கிருபை காலம்தான். அந்த கிருபையின் காலத்திலே அவருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு, அப்பா உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒருவேளை கர்த்தருடைய பிள்ளைகள், ஆனா அவருக்கு பிரியமானபடி நான் எப்படி வாழணும்? இதே வசனத்திலே அர்த்தம் இருக்கு. நற்கிரியை செய்யணுமா? அதுக்கு தான் நம்மளை உருவாக்கி இருக்காரு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, சர்ச்சுக்கும் போறாங்க, அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவங்க என்ன செய்யறாங்க பரலோகம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் நிறைய காரியத்தை குறித்து பயப்படுவேன். ஏன் தெரியுமா? பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணும். ஒரு மனுஷன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கா, தேவனுடைய சமூகத்துல ஓடி வந்துடணும். அப்பா நான் இதுல குறையா இருக்கேன்ப்பா, நான் இதுல குறையா இருக்கேன்ப்பா, என்கிட்ட இன்னும் மிஸ்டேக் இருக்குப்பா, என்கிட்ட இன்னும் மிஸ்டேக் இருக்குப்பா, எனக்கு சரி பண்ணுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உம்முடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா. சகல அக்கிரமங்கள் நின்றும், சகல அக்கிரமம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 24 மணி நேரத்துல சில குடும்பத்துல எத்தனை பொய் பேசன்னு சொல்லி கேட்டா தெரியாது, அவங்களுக்கே தெரியாது. இஷ்டம் போல பொய் பேசிட்டே இருப்பாங்க. கேட்டா நான் வியாபாரம் பார்க்கேன், நான் கம்பெனில வேலை பார்க்கேன், நான் ஓனர் கீழே இருக்கேன், நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் பொய் சொல்லணும் அப்படிம்பாங்க. காலையில இருந்து ராத்திரி வரை எத்தனை பொய்ன்னு சொல்லி கணக்கிலே இருக்காது. பொய் பேசி பொய் பேசி பொய் பேசி பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாய் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ ஒரு குடும்பம் பொய் கூட பேசக்கூடாது. நான் வாசித்த பைபிள் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சகல அக்கிரமங்கள் என்றும், அந்த சகல அக்கிரமங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. ஐயா நான் இன்னைக்குதான் அந்த செய்தி கேட்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளையா மாறிடணும். போதும், இந்த உலகத்துக்காக ஓடுனதெல்லாம் போதும், மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக இஷ்டம் போல வாழ்ந்ததெல்லாம் போதும். தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லட்டா? ஒரு வீட்டுல எப்ப பார்த்தாலும் பாவம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அக்கிரமத்திலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி வர முடியும்? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. என்னைக்காவது நம்ம அப்படி யோசித்து பார்த்துருக்குறோமா? தொடர்ந்து பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான், அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரு? நீங்களே சொல்லுங்க எனக்கு. 24 மணி நேரம் இஷ்டம் போல பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரு? இப்ப என் இருதயம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ள பொல்லாத காரியத்தை நான் உள்ள கொண்டு போய் வச்சா என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி வருவாரு? அப்படி நம்ம யோசித்தாதான் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். சகல அக்கிரமங்களும் மீட்டு கொண்டதுக்கு அப்புறமும் நான் மறுபடியும் பழைய பாவத்துக்கே போவேன், மறுபடியும் நான் அங்கேயே போவேன், நான் மறுபடியும் அங்கேயே போவேன் அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை எப்பதான் வெளிச்சமா மாறும்? ஒரு குடும்பம் எப்பதான் வெளிச்சமா வரும்? எப்பதான் வெளிச்சத்துக்குள்ள வருவாங்க? தேவன் பார்த்துக்கிட்டே இருக்காரு.
ஒரு குடும்பம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் வேணும் அப்படின்னா, என் இருதயம் இன்னும் உலகத்தோட இருக்கா? இல்ல மாம்சத்தில் உள்ள அந்த தேவையில்லாத காரியங்கள் இன்னும் உள்ள வந்துகிட்டே இருக்கா? இல்ல ஜென்ம சுபாவம் உள்ள வந்துகிட்டே இருக்கா? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறானா? இதெல்லாம் பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. ஒரு மனுஷன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த 100% தொட்டாச்சா? இந்த உபவாச நாட்கள்ல நம்ம எப்படிதம்மா செக் பண்ணி பார்க்கணும்? அப்பா நான் 95% இருக்கேன்ப்பா. இன்னும் என்கிட்ட ஒரு 5% மிஸ்டேக் இருக்குப்பா. அந்த 5% நான் எப்படியாவது எனக்கு மாத்தி தாங்கப்பா. நான் 100% உமக்கு பிரியமானபடி வாழணும். அப்படி கேட்டா தேவன் நம்ம குடும்பத்தை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கும்போது என்கிட்ட இன்னொரு சின்ன மிஸ்டேக் இருக்குப்பா, அதை மன்னிச்சிருங்கப்பா. நான் உமக்கு பிரியமானபடி வாழணும். அப்ப ஜெபிக்கிற பிள்ளைகள் நம்ம என்ன சொல்லி ஜெபிக்கிறோம் அது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமக்குரிய சொந்த ஜனங்களாகும். தமக்குரிய சொந்த ஜனம். ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா அறிந்து கொள்ளணும். என் வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது. பிசாசின் பிள்ளையா இருக்கக்கூடாது. அப்பதான் நல்லா புரியும். பாவம் செஞ்சுட்டே இருந்தா பிசாசின் பிள்ளைன்னு சொல்லி போட்டிருக்கு. பாவம் செய்யறத முதல்ல விடணும். பாவம் செய்யறதை விட்டுட்டு தேவனுடைய பிள்ளையா இருக்கும். தமக்குரிய சொந்த ஜனம். நம்ம எல்லாருமே சொந்த ஜனமா? வீட்டுல யாராவது சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்க எங்க சொந்தக்காரங்க, எங்க ரிலேஷன் அப்படிம்போம். பரலோகம் நம்மளை எப்படி செலக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, சொந்த ஜனம். அவருடைய ஜனமா இருக்கணுமா? அவருடைய ஜனமா நம்மள இருக்கிறதுக்காக தான் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அது 2வது பாயிண்ட். இப்போ இன்னைக்கு காலவேளையில யாரெல்லாம் புதுசா இணைந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை அண்ணே நான் விதவையா இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை அப்படின்னா, நம்ம எல்லாருமே அவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், சொந்த ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு. நமக்கு பரலோகமே இருக்கு. நம்ம அனாதை கிடையாது. சொந்தக்காரங்க நம்மளை தள்ளி இருக்கலாம், சொந்த பந்தம் நம்மளை வெறுத்து இருக்கலாம். ஆனா நமக்கு பரலோகம் சொத்து. நமக்கு பரலோகம் தான் பங்கு. நமக்கு கர்த்தர் தான் பங்கு. அதனால காலவேளையில சந்தோஷமா செய்தி கேளுங்க. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எங்கேயும் போய் சிக்கி கொள்ளக்கூடாது. ஏன்னா எங்க திரும்பி பார்த்தாலும் ஆபத்து ரெடியா இருக்கு. எங்க திரும்பி பார்த்தாலும் பாவம் ரெடியா இருக்கு. எங்க திரும்பி பார்த்தாலும் பிரச்சனைக்கு வரக்கூடிய காரியம் தான் நிறைய இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நம்ம மாறி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. முதல் பாயிண்ட் சகல அக்கிரமம். 2வது தமக்குரிய சொந்த ஜனம். 3வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நற்கிரியை செய்யணுமா. அப்ப இதுல எல்லாமே ஸ்டெப்பா இருக்கு. பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கும்போது அவன் பிசாசின் பிள்ளையா இருக்கான். பாவத்திலிருந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம கர்த்தருடைய பிள்ளையா மாறிடும், சொந்த ஜனமா மாறிடும். சொந்த ஜனமா மாறினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். ஐயா நான் ஒரு 10 வருஷமா சர்ச்சுக்கு போறேன். 10 வருஷமா சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில முதல்ல பாவம் இருக்கக்கூடாது. 2வது நம்ம அவருடைய சொத்து, சொந்த ஜனம். எனக்கு இயேசு மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் பங்கு, சொந்த ஜனம். அவருடைய பிள்ளையா நான் இருக்கும்போது நான் என்ன செய்யணும் அப்படின்னா, நற்கிரியை செய்யணும், நல்ல செயல்கள் செய்யணும். அதுக்காக தான் நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். நம்மளை மீட்டெடுக்கிறாரு, சொந்த ஜனமா மாத்துறாரு. நல்ல செயல்கள் செய்யணுமா, அதுக்காக ஜீவனை தந்திருக்கிறார். அது 3வது பாயிண்ட். 4வது ஒரு பாயிண்ட் இருக்கு. பக்தி வைராக்கியம் உள்ள ஜனமா இருக்கணும். பக்தி வைராக்கியம் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அதுலயே நீங்க கண்டுபிடிக்கலாம். நம்ம பரலோகத்துக்கு போகணும்ப்பா, வேற ஒண்ணும் இல்லை. நம்ம கல்லையோ இல்ல ஒரு மரத்தையோ இல்ல ஒரு விக்கிரத்துக்குள்ளேயோ இல்ல சிலை
வழிபாடுகளோ போல, உலக வழிபாடுகளோ போல. நம்ம ஆவியோடு இருக்கிற தேவனை நம்ம பின்பற்றுறோம். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ள தேவன். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நம்மளை மீட்டெடுக்க தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். அப்ப காலவேளையில ஜெபிக்கிற பிள்ளைகள், உங்க இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அங்க பாவம் உள்ள என்டர் ஆகாது, ஓடியே போயிரும். ரெண்டாவது, நம்ம அவருடைய சொந்த ஜனம். அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, நல்ல செயல்கள் செய்ய உருவாக்கி இருக்கிறார். நாலாவது பாயிண்ட், பக்தி வைராக்கியமா இருக்கணுமா, கர்த்தர் மேல பக்தி வைராக்கியமா இருக்கணும். அஞ்சாவது பாயிண்ட், நம்மை சுத்திகரிக்கும்படி இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜீவனை தந்தார்? நம்மளை சுத்திகரிக்கணுமா? பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்மளை சுத்திகரிப்பார். நம்மளை சுத்திகரிச்சுதா நம்மளை மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உபவாச நாட்களிலே சுத்திகரிப்பு முக்கியம். சுத்திகரிக்கும் போதுதான் நம்ம இன்னும் பொன்னாக விளங்க முடியும். தங்க கடையில் போய் தங்கம் வாங்கும்போது சொல்லுவாங்க, இது 22, இது 24, இது 20, இது 18 அப்படிம்பாங்க. கேட்டா அதுக்கு ஒரு குவாலிட்டி சொல்லுவாங்க. அந்த குவாலிட்டி என்ன அப்படின்னா, அதை உருவாக்கும் போது அந்த அளவுக்கு அதில் ரெடி பண்ணியிருப்பாங்க. தங்கம் சொல்லி அடிச்சு பார்த்தா தெரியும். எனக்கு ரொம்ப தெரியாது, உண்மையை சொல்றேன். அதனால உருக்கும்போது அது 22 அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளை சுத்திகரிக்க அப்படின்னா என்னோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாமே சுத்திகரிக்கப்படணும். நாள்தோறும் இந்த உலகத்துக்குள்ள நம்ம போயிட்டு வரோம். எத்தனையோ காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில யோசனை, சிந்தனை, நினைவு இதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. அப்ப சுத்திகரிக்கப்படணும். நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே நம்மளை சுத்திகரிக்கணுமாப்பா. எப்படி வீட்டில் சின்ன பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு 2 வயசு 3 வயசு இல்லை 6 மாதம் 3 மாதம் குட்டி பேபிலாம் இருக்கும். அந்த பிள்ளைய வீட்டில் அம்மா அழகா சோப்பு போட்டு குளிப்பாட்டுவாங்க. குட்டி பிள்ளையா இருக்கும். அம்மா வந்து அழகா, இப்போ நான்லாம் சின்ன வயசுல எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம்லாம் வருது. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மளை சுத்திகரிக்கிறோமா? நம்ம கண்ணு என்ன பண்ணுது? நம்ம சிந்தனை என்ன பண்ணுது? நம்ம காது, நம்முடைய கை, நம்முடைய காலு, நம்முடைய அவயங்கள் இது எல்லாமே சுத்திகரிக்கப்படணும். சில குடும்பத்தில் கையில் லஞ்சம் வாங்கியிருப்பாங்க, இல்லை லஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அவங்க காலு தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல எங்கேயாவது போயிருக்கும், தண்ணி அடிக்க போயிருப்பாங்க, எங்கேயாவது போயிருக்கும். அப்ப நம்முடைய முழு சரீரமும் சுத்திகரிக்கப்படணும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப அவருடைய பாதபடியில ஒரு மனுஷன் வரும்போது நமக்கு சுத்திகரிப்பு உண்டாகிறது. அப்ப சுத்திகரிக்கப்பட்டா மட்டும்தான் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா நம்மளை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அப்ப இன்னைக்குள்ள சிலுவை தியானத்துல கரெக்டா 6 பாயிண்ட் வந்துச்சு. 5 பாயிண்ட் எழுதி வச்சுக்கலாம். முதல்ல சகல அக்கிரமம், 2வது சொந்த ஜனம், 3வது நற்கிரியை, 4வது பக்தி வைராக்கியம், 5வது சுத்திகரிப்பு. நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவ பலியானார். ஹல்லேலூயா. உபவாச நாட்களிலே இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அதிகாலை வேளையிலே உபவாசத்தோடு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ இது நமக்கு உள்ள செய்தி. உபவாசத்தில் இருக்கும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1, 4 ஆகிய வசனங்களில் அழகாக எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இந்த வசனம் ஒரு அருமையான வசனம். நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக தியானிச்சா நல்லா இருக்கும்.
கர்த்தர் நோவாவை நோக்கி, ஒரு மனுஷன் கிடையாது. நோட் த பாயிண்ட். ஒரு மனுஷன் கிடையாது. கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும். ஐயா, ஒரு குடும்பத்துல ஒரு நீதிமான் இருக்கிறாங்க ஐயா. ஒரு நீதிமான் இரவும் பகலுமா ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். பேழைக்குள் பிரவேசியுங்கள். எவ்வளவு முக்கியமான வார்த்தை தெரியுமா? நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானா கண்டேன். 4வது வசனத்திலே, இன்னும் 7 நாள் சென்ற பின் 7 நாள் சென்ற பின் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துகள் அனைத்தையும் பூமியின் மேல் நிக்கிரம் பண்ணுவேன் என்றார். இதுல நமக்கு என்ன செய்தி அப்படின்னா, இன்னும் 7 நாள் சென்ற பின் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி. அப்ப ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலே 40 நாள், அந்த 40 நாள் நம்ம உபவாசம் இருக்கிறோம். இந்த 40 நாளுமே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலேயே இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஒரு 40 நாள் தேவனுடைய சமூகத்துல உபவாசம் இருந்து, அப்பா என்னைய மன்னிங்கப்பா, நான் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல உண்மையா இருக்கும்போது கண்டிப்பா தேவனிடத்தில் இரக்கங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோனா 3ஆம் அதிகாரத்திலே நம்ம தியானிக்கும் போது அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். ஆவிக்குரிய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இன்னும் 7 நாள் சென்ற பின் 40 நாள் இரவும் பகலும். அப்ப அந்த இரவும் பகலும் அப்படின்னு வந்துட்டுனாலே அங்க ஒரு திட்டம் இருக்குன்னு அர்த்தம். அதே போல நம்ம 40 நாள் பைபிள்ல ஏகப்பட்ட இடத்துல இருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த 40 நாளும் தேவனுடைய சமூகத்திலே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, தேவனோடு தொடர்பு கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடையா இருக்கோ அது எல்லாமே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிருவோம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 13 ஆகிய வசனங்களிலே நோவாவை குறித்து அழகா எழுதப்பட்டிருக்கு. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். அந்த அழிச்சு போடுறதுக்கு தான் 40 நாள் அப்படிங்கிறார். அப்ப தேவனுடைய கோபம் வரும்போது 40 நாள் அப்படிங்கிறார். இப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய தயவை பெற்றுக்கொள்ள, தேவனிடத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, நம்ம 40 நாள் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கும்ல, கிருபை கிடைக்கும்ல, இரக்கம் கிடைக்கும்ல, தயவு கிடைக்கும்ல, தேவன் மனம் இறங்குவார். அவர் மன்னிக்கிற தேவன். அப்போ அவருடைய சமூகத்துல நம்ம கொஞ்ச நேரம் கால வேளையில வசனத்தை தியானித்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அதுக்கப்புறம் நீங்க உபவாச நாட்களிலே தேவனுடைய சமூகத்துல காத்திருங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்களோட நீங்க ஒவ்வொரு வார்த்தை மூலியமா பேசி கொண்டிருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. 2026ஆம் ஆண்டிலே உபவாசத்திலே யாரெல்லாம் 40 நாள் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உபவாச நேரத்திலே தேவையில்லாம ஃபோனோ, தேவையில்லாத எந்த ஒரு நபரோ, அப்போ அவங்க பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுப்பா. கர்த்தர் வேலையடைங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். உங்களோட இரத்த கோட்டைகளை வேலையடைங்க. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. இணைந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வேலையடைங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, எல்லாரையும் வேலையடைச்சிருங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா, பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ
கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற பகுதியிலே ஆசீர்வாதமாக இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளியில் புறப்படுறாங்க, கர்த்தர் முன்னும் பின்னுமாக தேவதை நிப்பாட்டி உங்கள் ரத்த கோட்டைகளை வேலடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் எங்கெல்லாம் இருக்காங்களோ கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க. ஜீவனை கட்டிடுங்க, தீர்க்க ஐசை கட்டிடுங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. சில குடும்பத்திலே புதுசாக இணைந்திருக்காங்க, பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. இந்த நாளிலும் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. அப்புறம் ஊழியக்காரப்பா, அப்பா எங்களோட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, வசந்த கீழ்ப்படிந்து நாங்கள் எல்லோரும் நித்திய ஜீவனுக்குள்ள வர எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. கற்பத்தில் ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இருங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறோம், கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் குறைகள் குற்றங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணம் அதிருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம நிலை கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.